அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். இரக்க இரக்கத்தக்கார் காணின் கரப்பின் அவர் பழி தம் பழி அன்று. அப்படின்னு யார் சொன்னா? நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்கார். சரிங்களா? இரக்க அப்படின்னு சொன்னா கேட்கலாம். சரிங்களா? ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். யாருகிட்ட? இரக்கத்தக்கார் காணின், அதாவது இரக்கத்தோடு மற்றவர்களுக்கு உதவி செய்வதை செய்கின்றவர்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட உதவி கேட்கலாம். சரிங்களா? காணின் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், சரி இவர்கிட்ட போனால் ஒரு உதவி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட நம்ம கேட்கலாம், தப்பு இல்லை. சரிங்களா? கரப்பின், ஒருவேளை அந்த உதவி நமக்கு செய்யாமல் அவர் மறைத்து வைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோமே. ஒருத்தட்ட நம்ம ஒரு உதவி கேட்குறோம், அது பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், வேறு எந்த மாதிரியான உதவிகளாக இருக்கலாம். ஆனால் அது நமக்கு செய்யாமல் அவர் மறைத்து கொண்டால் கரப்பின் அவர் பழி, அது அவருடைய பழி தான். சரிங்களா? தம் பழி என்று, நம்முடைய பழி கிடையாது. நம்ம மேலே எந்த பழியும் இல்லை. நம்ம தேவைப்படுதுன்னு ஒரு உதவி கேட்குறோம், அதை அவர் செய்யணும். செய்யாமல் அவர் மறைத்து வைத்து கொண்டால் அந்த பழி யாருக்கு அப்படின்னா அவருக்கு தானே தவிர நமக்கு இல்லை அப்படின்னு யார் சொல்கிறார்? நம்ம வள்ளுவர் சொல்கிறார். சரிங்களா? நன்றி, வணக்கம்.